மற்றொரு அண்மை செய்தி, சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் தாவேக நிர்வாகிகள் நுழைந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை மிரட்டி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுவது போன்று ரீல்ஸ் எடுத்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ரீல்ஸ் போட மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துவிட்டீர்களா என மக்கள் கிண்டலடித்து வருகின்றனர். எங்கும் ரீல்ஸ், எதிலும் ரீல்ஸ் என ரீல்ஸ் அரசில் அத்துமீறும் தாவேக நிர்வாகிகளால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து ரீல்ஸ் எடுத்தது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிஃபர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது நாள் முதலாக சேலம் மாவட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த தாவேகாவினர் அந்தந்த அரசு அலுவலகங்கள் சென்று அங்கே அதிகாரிகளை மிரட்டி ஆய்வு மேற்கொள்வது, ஆசிரியர்களை மிரட்டி ஆய்வு மேற்கொள்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனை ரீல்ஸாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவது பெரும் தொடர்கதையாகவே மாறி வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது இன்று சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் போலியோ சொட்டு மருந்து ஒழிப்பு முகாமில் கலந்து கொண்ட தாவேகாவினர் அந்தந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அந்தந்த பகுதியில் இந்த முகாமில் கலந்து கொண்டுள்ள செவிலியர்களை மிரட்டி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடுவது போன்ற போட்டு அதை ரீல்ஸாக வெளியிடும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை முதலே குறிப்பாக சங்ககிரி மற்றும் தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எந்த விதமான மக்கள் பிரதிநிதியும் அல்லாத தாவேகாவினர், குறிப்பாக தாவேகா ரசிகர் மன்ற விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சிலரும் அங்கு நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு அங்கிருக்கும் பணியாளர்களே தாங்கள் தாவேகாவினர் ஆளுங்கட்சியினர் என்று மிரட்டி அவர்களிடம் அந்த சொட்டு மருந்தை பெற்று இவர்கள் குழந்தைகளுக்கு போடுவது போன்று போட்டு அதனை ரீல்ஸாக வெளியிடும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. அரசின் சார்பில் நடத்தக்கூடிய இந்த முகாம்களில் தாவேகாவினர் எந்த மக்கள் பிரதிநிதியும் அல்லாத வெறும் தாவேகாவினர் உறுப்பினர்கள், குறிப்பாக விஜய் ரசிகர்கள் சென்று இது போன்று நடந்து கொள்வது அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு முகம் சிலிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவே தெரிய வருகிறது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரீல்ஸ் ஆட்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் சேலம் மாவட்டத்திலும் தாவேகாவினர் ரீல்ஸ் நடத்துவதற்காக அரசு விழாவில் நுழைந்து இது போன்று நடந்து கொண்டு வருகின்றனர். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.